நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். திருத்துளசி பண்ணல் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பு நிகழ்ச்சி ஃபைட் கிளப் திரைப்படத்தை பற்றிய விமர்சனம். இந்த படத்தில் ஹீரோவை நடிச்சிருக்கிறது விஜயகுமார், மோனிஷா மோகன், கார்த்திகேயன், அப்புறம் சங்கர் தாஸ், அவினாஷ், ரகுதேவன், சரவணவேல், ஜெயராஜ், வடசென்னை அன்பு, சார்பெட்டா சாய் தமிழ், மூர்த்தி மணிகண்டன், ஆஜரா பாண்டியலட்சுமி, திருநாவுக்கரசு, ஜீவரத்னம், கிரேன் பெருமாள், ஞானம் மைக்கேல், ராகுல் குணசேகரன், சந்தோஷ்குமார், அரசன், அப்புறம் மோகனக்கண்ணன், விக்னேஷ் நவீன், அருவி பாலா, அஸ்வின், இப்படி பல கலைஞர்கள் புதுமுக கலைஞர்களில் நடிச்சிருக்காங்க. டைரக்ஷன் அப்பாஸ் ரஹ்மத், ரைட்டர் சசி, டிஓபி லியோன் பிரிட்டோ, மியூசிக் கோவிந்த் வசந்தா, எடிட்டர் கிருபாகரன், பேனர் ரியல் குட் ஃபிலிம்ஸ். அதாவது லோகேஷ் கனகராஜோட நிறுவனம் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ப்ரொடியூஸ்ட் பை ஆதித்யா. சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி கிட்ட கொடுத்து தான் அந்த படத்தை அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. லோகேஷ் கனகராஜ் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் முழுக்க முழுக்க வட சென்னையில் நடக்கிற வெட்டு குத்து, அதான் பழிக்கு பழி வாங்குறது. வட சென்னைனாலே இதான் குடி, சிகரெட்டு, கெஞ்சா, இதுதான் அந்த படத்தில் பூதாகரமாக படம் முழுக்க. கதைன்னு எடுத்துக்கிட்டால் இதுதான் கதாபாத்திரமாக நிறைய விரைவி இருக்குது அந்த படத்தில். விஜயகுமார் அவரு அற்புதமாக நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அவன் காலேஜில் படிச்சுட்டு இருக்காரு. அது ஒரு வட சென்னையிலேருந்து படிக்கிற ஆள், அவங்களுக்குள்ள ரவுடிஸை விட்டு குத்து பழிக்கு பழி வாங்க உணர்வுலாம் இருக்கும், எதிரிகள்லாம் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வேறு இந்த கேங்குலேருந்து இன்னொரு கேங்கு பாதிக்கப்பட்டு அந்த கேங்கு உள்ள காலேஜில் வெட்ட வரும். இதெல்லாம் சகஜமாக அங்கே நடக்கிற ஒரு விஷயம் மாதிரியே இந்த படத்தில் காமிக்கிறாங்க. இல்லைன்னா அவர் செல்வா, அதான் விஜயகுமார் சின்ன வயசுல இருக்கும்போது ஃபுட்பால் ஆடணும்னு ஆசைப்படுவார். பெஞ்சமின் ஒருத்தர் அந்த ஊரில் இருந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவார், சப்போர்ட் பண்ணுவார். அவங்கெல்லாம் படிக்கணும், நல்ல நிலைக்கு வரணும், அதுக்கான உதவிலாம் நான் செய்யணும், நீங்களாம் அந்த பசங்களாம் கெட்டு போயிடக்கூடாது, நல்வழிப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பார். அவங்களுக்கு இவரே பணம் செலவு பண்ணிலாம் ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் அவர் அந்த இன்னொரு பகுதி கும்பலுக்கு அவரை பிடிக்காது. இவர் தேவையில்லாமல் எல்லாரும் தடுக்கிறாரு, குடிக்கிறத தடுக்கிறாரு, கெஞ்சா வைக்கிறத தடுக்கிறாரு, ரவுடிசம் வரதை தடுக்கிறாருன்றதுனால அவரை போட்டு தள்ளிடுவாங்க. அதில் போட்டு தள்ளின ஆள் 2 பேர் போய் அவரை கொண்டுடுவாங்க. அதில் ஒருத்தர் கிருபாகரன் ஒருத்தர் கொண்டுடுவார். அவரை கொண்டுட்டு வேற ஒருத்தரை பழியத்துக்கு சொல்லுவார். அவர் சரி அவர் சொல்லிட்டாருன்னு அவருக்காக ஒருத்தர் இதில் போய் ஜெயிலுக்கு போய் கோர்ட்டில் போய் சரண்டர் ஆகி ஜெயிலுக்கு போயிடுவார். ஆனால் பார்த்தா இவர் பெரிய கவுன்சில் ஆகி பெரிய லெவலுக்கு வந்துடுவார். யார் இன்னொருத்தர் அந்த கொலை பண்ணவர், அந்த பெஞ்சமினை கொலை பண்ணி வந்துடுவார். அதுக்கப்புறம் அவர் பெரிய லெவலில் ஆகிறவாள், இவரும் ஜெயிலேருந்து வருவார். வந்து அவனை பழி வாங்கணும், நம்மளை ஜெயிலுக்கு அமைச்சிட்டு இவன் ஓகோன்னு வந்துட்டானே, அவனை பழி வாங்கணும், என்ன பண்ணுறதுன்றதுனால ஆள் அது மாதிரி ஸ்ட்ராங்காக தனக்கு சப்போர்ட் பண்ணணும். இவர் போய் சண்டை போடுற ஆள் கிடையாது, ஜெயிலேருந்து வந்தவர். அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஊர்லேயே செல்வான்றவன் நல்ல பேர் எடுத்திருப்பான், துணிச்சலானவன், துருதுருப்பானவன், யாரையும் துணிஞ்சு அடிப்பான், யாரையும் எதுக்கூடியவன், அவனை கையில் எடுப்பாப்புல. அவனுடைய நண்பர்களை கையில் எடுத்து அவங்கள யாரால் ஜெயிலுக்கு போனவனோ அவனை அழிக்கணும். இப்போ கவுன்சிலராக இருக்கான், அரசியலில் பெரிய ஆளாக இருக்கான், அவனை அழிக்க வைக்கணும். அவனை அழிக்கணும்னா யார் போய் அழிப்பாங்க? அவங்களுக்கு ஒரு மோதலை உருவாக்கணும். மோதல் உருவானா அவங்களுக்குள்ளே வெட்டியும் சாவானு. குடும்பத்துக்குள்ளேயே இழப்புங்க வந்தால் தான் அவனுக்கு அந்த வெறி வரும். அதான் விஜயகுமார் அந்த ஹீரோக்கு. அப்போ தான் அவன் தைரியமாக அவனை போய் அடிப்பான், வெட்டுவான், குத்துவான், அவன் தம்பிங்கெல்லாம் குத்துவான். அப்போ இவன் குடும்பத்தில் ஒருத்தர் இறக்கணும் அப்படின்னால அதுக்கான சதி திட்டம்லாம் தீட்டி அவ்வளோ அழகாக பிரெயின் வாஷ் பண்ணி இவங்களை குடிக்க வச்சு, கெஞ்சி அடிக்க வச்சு, சிகரெட் பிடிக்க வச்சு, உஷ்பேற்றி அவங்களோட மோத விட்டு அவங்கள காலி பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியும் இவன் பண்ணுவான். இதுதான் கதை, இதுதான் மெயினாகவே வச்சுருக்காங்க. வேறு இதுதான் ஃபைட் கிளப்போட கதை. இது அந்த விஜயகுமார்ன்ற அந்த கேரக்டர், அந்த ஹீரோ கேரக்டர் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. அந்த வில்லனை பழி வாங்குறதுக்காக திட்டமிட்டு ரகசியமாக வெளிப்படையாக தெரியாமலேயே இவங்க மூலியமாகவே அந்த எதிராளியை பழி வாங்க முயற்சி பண்ணுற அந்த வில்லன் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு அவரும். அதேமாதிரி அந்த கிருபாகரன் அந்த கவுன்சிலராக வருவார், இன்னொரு அணியை சார்ந்த வில்லன். அவர் அதனால் புதுமுகம் நல்லா நடிச்சிருக்காரு, அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாருமே இதில் நடிச்சிருக்காங்க, அத்தனை பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் முழுக்க வெட்டு குத்து ரணகலம் தான், ஒரே துப்பாக்கி சத்தம் தான். மேலே ஏறி இந்த படத்தில் தான் இருக்குது. ரொம்ப மேலே ஏறி உட்காந்து கழுத்து அறுக்கிறது 1/2 மணி நேரம் காட்டுறாங்க. ஒரு எதிராளியை அடிக்கிறது, ஹீரோ அடிக்கிறது, ஒரு ஆள் அடிக்கிறதுக்கு அவ்வளோ 10 நிமிஷமாக மூஞ்சில் அடித்து ரத்தம் வர வைப்பார். அது மாதிரி இன்னொரு வில்லனை அடித்து ரத்தம் வர வச்சு சாகடிப்பார். 2 பேர் சாகிறதே கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஒவ்வொருத்தரும் அடித்து கொள்றதெல்லாம் காமிப்பாங்க. ரொம்ப வைலண்ட்டாக இருக்குது படம். கழுத்து மேலே உட்காந்து அறுக்கிறது, இதெல்லாம் படம் பார்க்க வர ஆடியன்ஸுக்கு உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும். அதில் ஃபேமிலியாகவோ குழந்தைங்களை கூட்டிகிட்டு கூட வர முடியாது, அப்படி ஒன்று இருக்குது. அது யூத்து இளைஞர்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது வேறு. இளைஞர்கள்
அவங்க வந்து இந்த படத்தெல்லாம் பார்ப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்கும். இது மாதிரி ஒரு ஆக்ஷன் கலந்த இப்போதான் சமீப காலங்களில் நிறைய படங்கள் அந்த மாதிரி படம் தான் வருது. அதனால தான் அதே மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க போல இருக்கு. இதை வந்து அவ்வளோ கமர்ஷியலாக ஆக்ஷனாக நல்லா தான் இப்போ கேமராமேன்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அந்த டைரக்டரும் நல்லா அந்த படத்தை சிறப்பாக எடுத்திருக்காரு. ஏன்னா வைலண்ட் அதிகமாக இருக்குது. ஆடியன்ஸில் பெண்கள் வரவே முடியாது, குழந்தைங்களோட வந்து பார்க்க முடியாது, குடும்பத்தோடு பார்க்க முடியாது. மற்றபடி இளைஞர்கள் வந்து பார்க்கலாம், கல்லூரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க பார்க்கலாம். இது மாதிரி படங்கள், இது மாதிரி ஆக்ஷன் படங்கள், வைலண்ட் படங்கள் பிடிச்ச ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். அவங்களுக்கு இந்த படம் பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த படம் வரவேற்புக்குரிய படமாக அமைஞ்சிடும். அதுவும் இல்லாமல் முதல் படமாக தன்னுடைய பேனர் மூலிமா லோகேஷ் கனகராஜ் வாங்கி சக்தி ஃபிலிம்ஸ் ஃபேக்டரி மூலமாக ரிலீஸ் பண்ணுறாரு. ஏன்னா முதல் படம் இருந்தாலும் இந்த படம் அவருக்கு வெற்றி படமாக அமையணும். அப்போ தான் அடுத்தடுத்து நல்ல படங்களை லோகேஷ் கனகராஜ் பேனரில் வரும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.